ஏய் நீ தானே பார்த்த சொல்றன்ற ஏய் டேய் அவன ஏய் கேட்டா சொல்ல மாட்டேன் உனக்கு சொல்றா இவன் தானே. என்னாச்சு? இவன் தானே பக்கத்து பில்டிங்கில் இருந்தவங்களை விசாரிச்சிருக்கான். பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி பாட்டு போட்டு நம்ம மேனுவலில் ட்ரில் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. விட்டுருங்கண்ணா என்ன. அண்ணா அண்ணா வேணாண்ணா. அண்ணா 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 வேணாண்ணா. அண்ணா 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 வேணாண்ணா. அண்ணா வேணாண்ணா. உங்க பொருளை பாத்துங்கடான்னு உங்களை விட்டு போனா கூத்து அடிக்கிறீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். இல்ல ஒருத்த உயிரோட போக மாட்டீங்க. மேல போய் பாருங்கடா. வந்து உட்காருங்கண்ணா. வீட்டில் யாரும் இல்லைண்ணா. அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தியாடா? விசாரிச்சதில் அவன் கொடுத்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஃபேக்ண்ணா. மூர்த்தி, சங்கரனை வர சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். சார் சார் நான் சொல்றேன் சார் 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 விட்டுருங்க சார். நான் எதுவும் தப்பல்ல சார். சார் சொல்லாதீங்க சார். சார் சார் விடுங்க சார். சார் நான் எதுவும் தப்பல்ல சார். சார் என்ன விட்டுருங்க சார். என்ன சொல்லாதீங்க சார். சார் என்ன சொல்லாதீங்க சார். சார் டேய் கதிரே. டேய் பாத்து. ஏய் பாத்து அங்கே வச்சிருங்கண்ணா. அண்ணா பார்த்தண்ணா. டேய் பாத்து. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? நான் மடித்த தங்கத்தோட லாக்கர் தான் வெயிட்டாக இருக்கும் போல். டேய் 60 கோடி ரூபா தங்கண்டா. அப்போ அது எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும். ஓ பூஜா தங்கத்தை எடுத்துருவோம். வெங்கண்ணா நீ வா, ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் கூலிங்காக இருக்கான்னு பார்ப்போம். ஏய் பூஜா, எங்கே போகிற? இல்லை பாஸ்வேர்ட் செட் பண்ணுற, செக்யூர்டாக இருக்கணும்ல. பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? உன் பர்த்டே
டேட் 23, இயர் 96. ஏண்டா என் பாட்டெல்லாம் வைக்க மாட்டீங்க போல இருக்கு. அது எப்படா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ஃபிகர் வந்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டக்குன்னு கட் பண்ணுறீங்க. பிளாடி ராஸ்கல்ஸ். 8500 உன்னை வச்சுக்கிறேன். இரு, என்ன நடக்குமோ எனக்கே தெரில. என்ன பூஜா, சந்தோஷம் தானே? இந்நேரம் சக்கரவர்த்தி மண்டை பிச்சுக்கிட்டு கிடப்பான். அண்ணா, நீ கொடுத்த நம்பர்ல இது வரைக்கும் அவன் மாட்டலண்ணா. கடைசி ஒரு நம்பர் இருக்குண்ணா, செக் பண்ணிட்டு சொல்றேண்ணா. சரிங்கண்ணா. வாங்க சார். டாக்குமெண்ட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டும் மேலே இருக்கு சார், வாங்கிக்கோங்க. ஓகே. ஹலோ ஹலோ. அன்னைக்கு அந்த ஒரு கோடி அவன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவனை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். ஃபோன்லையும் ட்ரை பண்ணேன், ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மொத்த பணமும் ஒரு பேக்கில் வச்சு என் வீட்டு வாசலில் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு யாருக்குமே சொல்லாமல் மறைச்சிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். நீ ஒரு வேலைக்கு ஆகாதவன்டா. அந்த பணம் தொலைஞ்ச போய் சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குமா? அவனை பிடிச்சி காட்டுன்னு காட்டியிருப்பேன் நான். அவனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? இல்லைப்பா, வேறு எதுவும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாடுறா. அவன் கூட எத்த ஃபோட்டோ எதுனா வச்சிருக்கியா? ஏதாவது க்ளூ கிடைக்கிற மாதிரி? டேய் இருடா, அவனே சொல்லுவான். சொல்லாத எங்க போக போறான்? நம்ம ஃப்ரெண்டு தானே, சொல்லாம போற. இப்போ ஒரு தடவை பப்ல அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இந்த பூஜா எங்கடா போனா? ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறேன்னாடா. டேய் என்னடா ஆச்சு? வீடு எப்படி கிடக்குது? பூஜா, டேய் அங்கே பாரு. பூஜா, பூஜா. எங்கடா சரக்கு? எங்களுக்கே தண்ணி கட்டுற நீ. ஏறா ஏத்துறா அவனை. எனக்கு செத்தானுங்க.
இப்படியே அடி வாங்கி செத்துறாத. ஒழுங்கா எடுத்த சரக்கு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இப்படியே ஓடிரு. இல்ல அண்ணா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுண்ணா. தங்கத்தை நாங்கள் தான் எடுத்தோம். ஆனால் எங்ககிட்டயும் தங்கத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுண்ணா. அண்ணா, இவன் என்ன கேட்டாலும் சொன்னதே தான் சொல்கிறான். சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைண்ணா, அவங்க ஆளுங்களை என் கூட அனுப்பிச்சி விடுங்க. 24 மணி நேரத்தில் தங்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்றேன். சக்கர, என்னடா அதை சொன்னவன்? சார், எவ்வளோ அடித்தாலும் சொன்னதே தான் சொல்கிறான். சரக்கு எங்கே இருக்குன்னு சொல்லவே மாட்டான். அந்த கன்னை வச்சுன்னு சும்மா பேசினேன் அப்புறம் சொல்லுவான். இப்போ சொல்லுவான் பாரு. சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சார். சத்தியமாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். இந்த கன்னுக்கு வந்து உன் சத்தியம் நேர்மையெல்லாம் தெரியாது. உண்மையை சொன்ன ஒன்று சுடாது. இல்லைனா சொல்லு, பொருள் எங்க வச்சிருக்க? சொல்றா. சார், சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சார். எங்களை விட்டுருங்க சார். என்னடா நீ சொன்னதை திருப்பி சொல்லுங்கிற? உன் ஃப்ரெண்டு தானே, இவனை போட்டா சொல்லுவியா நீ? அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார். பாவம் சார், அவன். எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் போய் அவனை போடவா? அவனை போடவா? ஏய், நீ சொன்னது உண்மைதான்டா. கன்னுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது. அது அவனு சுடல. டேய், இவனை ஏன்டா சுட்ட? உனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும் ஏன் அவனை சுட்டன். டேய், என்னடா வளர்ற? நான் வளர்றேனா? இப்ப நம்ம நண்பன் சேதுராமன் எப்படி உண்மையை உளர போறான் பார். சொல்றா. நான் சேதே, நீயே உண்மையை சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சேன். நானே சொல்லிடுறேன். எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஆமாண்டா, தங்கத்தை அடிக்க பிளான் போட்டது நான் தான்டா. சக்கரை, உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். ஆனா நீ என்ன நாயை விட எவ்வளவா மதிச்ச. உன்னை யாரும் தொட முடியாது தானே இல்லாத ஆட்டம்லாம் போட்ட. உனக்கு ஆட்டம் காட்டுறதுக்கு தான் இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன் தங்கத்துல கை வச்ச. பரதேசி நாய, என் கூட இருந்து எனக்கு துரோகம் பட்டல. சொல்றா, அந்த நாய் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா சொல்லு. ஏய் விடுறா, அவன் வெறும் யூஸ் த்ரோ தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது.
அது மட்டும் இல்ல, நம்ம நண்பன் சேது பிசினஸ் மீட்டிங் அடிக்கடி ஃபாரின் வர போயிட்டு வர. என்னத்துக்கு தெரியுமா? நான் சேது சொல்லட்டுமா? ஏய் ஒழுங்கா சொல்றான். ஏய், அவனுக்கு பிசினஸ் மீட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க அவன் பொண்ணு இருக்கிறா, அடிக்கடி போய் பார்த்துட்டு வரான்.